புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில். வெள்ளத்தாயி உள்ள வாங்கனதா இருக்கேன். வாட்டி வந்து இருவா. இருக்கம்க்கா. நீ கூழு கேட்டிருந்தியா? நம்ம வாங்கி வச்சிருந்தேன். சின்ன பொண்ணு அனுப்புதோம்னு அந்த அன்னைக்கு அனுப்பவே இல்லை. அதான் நானே கொண்டு வந்தேன். மெனக்கட்டா தூக்கிட்டு வந்தா எனக்காண்டி. பிறகு உனக்குன்னு வாங்கி வச்சேன். அதுக்கடுத்து நாங்கள் வாங்கி நாங்கள் குடிச்சிட்டோம். உனக்குள்ளதான் அப்படியே இருந்தது. அவள் வாங்கவும் வரல. சரி நம்மளே கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்க வந்தேன். உனக்கு கூழுனா இஷ்டம்னு தெரியும் எனக்கு. சின்ன பொண்ணு அனுப்பி வைக்காம சொன்னால பிறகு அனுப்பலையா? நீ மறந்துட்டியோ? இல்லை டீ, நல்லா ஞாபகம் இருந்தது. நான் அவட்ட சொல்லணும் தான் நினச்சிருந்தேன். ஆனால் அவள் என்கிட்ட சொல்லாமலே அவள் கூட்டாளியோட போய் ஒரு செம்பு வாங்கிட்டு வந்துட்டா சின்ன பொண்ணு. அந்த அன்னைக்கு தான் சரி மறுபடியும் உன் வீட்டுக்கு அனுப்பி என்னத்தை போட்டு வாங்கிட்டு வர சொல்ல அப்படின்னு தான் விட்டுட்டேன். அப்படியா? நான் கூட மறந்துட்டேன்னு நினச்சி கொண்டு வந்தேன். சரி கொண்டு வந்துட்டோம்னா இதையும் கூடி போற என்ன செய்ய? சரி கொண்டு அங்கே வை, நான் குடிச்சுக்கிடியேன். இரு செத்த. என்ன சரிக்கா, நான் வாரேன். என்ன ஏன் டீ புறம்புறம்ட்டு இருக்க? இரு செத்த. இப்போ வீட்டில் போய் என்ன வேலை பார்க்க போற? ஒரு வேலை இருக்காதே இப்போ தான். இல்லைதான், நான் இருந்தோம்னா அப்படியே இருந்துருவேன். அப்புறம் என் மருமவா பால் வாங்கக்கு அத்தையே கண்ணுன்னு தேடிட்டு கிடப்பா. அப்பா பால் வாங்கக்கு 6 மணிக்குள்ள போகணும். மணி இப்போ 4 தானே ஆகுது. இரு பிற போகலாம். இந்த பாட்டுல பாருட்டி என்ன அழகா இருக்கு. பழைய காலத்து பாட்டு என்ன அழகா இருக்கு பத்தியா? இருந்து பாரு. சரிக்கா. வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி. என்ன கருத்துள்ள பாட்டு பத்தியாட்டி? இப்போம்லாம் இப்படி கேட்க முடியுவா கொள்ளுவா? ஆமா, இப்போ என்ன பாட்டாவா வருது? என்னமோ நாய் குலைச்ச மாதிரிலாம் குலைக்கணுவோ. அதுதான் புது ட்ரெண்டுன்னு வேற பாடிட்டலேதாவோ என் பேரன் பேத்தியெல்லாம். ஆமா, ஒன்று கொலை கொலைன்னு குலைக்கானுவே. அப்படி இல்லாட்டா பாட்டு பாட சொன்னா பேசிக்கிட்டு இருக்கானுவே. அதெல்லாம் ஒரு பாட்டுன்னு ஓடுது. என்ன ராகமும் தாளமும் அழகா இருக்கு வேறு பாட்டு. அப்போ உள்ள காலம் போல வருமாக்கா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ரசனைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னத்தையோ கிடைச்சதா அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு அலைதாவோ. நிஜத்திலேயே அழகுனா என்ன ரசனைனா என்னன்னு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை சொல்லு. என்னம்மா அணக்கமே இல்லாம இருக்கு? வீட்டுல ஆள் இருக்க மாதிரியே தெரியலையா? இருப்பாவோ சிவா, அந்த வாசலோடு இருப்பாவோ. வா உள்ள போய் பார்ப்போம். சித்தி என்ன செய்தியே? யாருமா உள்ள வாங்க. என்ன சித்தி என்ன செய்தியா? ஏத்தா மல்லியாவா? நான் யாரா என்னமோ நினைச்சேன். வா வா வந்து இருமா. பேரப்புள்ள வாங்க. வாராச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. வந்து இருவா. ஏத்தா இது என்ன கீழே உட்காந்துட்ட? எந்திரி, மேலே இருங்க ரெண்டு பேரும். இருக்கட்டு சித்தி, பரவாயில்ல. கீழே இருந்தா இப்ப என்ன? பேரப்பிள்ளையே வந்து இந்த சோஃபால உட்காரு. இருக்கட்டாச்சி, நம்ம வீடு தானே. வெள்ளத்தா சித்தி இங்கதான் இருக்கா போல. ஆமாம்மா, நான் இப்பதான் வந்தேன். வந்து அந்த அன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சித்தி, கோமதி நல்லா இருக்கலாம்? பிள்ளைலாம் கெதியா இருக்கலாம்? எல்லாரும் நல்லா இருக்கோம் மக்கா. நீ கெதியா இருக்கல? நல்லா இருக்கேன் சித்தி. ஏன் சித்தி சின்ன பொண்ணு காரணம் எங்கேயும் போயிருக்காளோ? இல்ல மல்லியா, உள்ளதான் போன நோண்டிட்டு கிடப்பா. வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பத்தியா ஒரே போன நோண்டிட்டு படுத்து கிடப்பா. நான் சத்தம் குடிக்க வருவா. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. அந்த வாரத்து என்ன? வாங்க மல்லியக்கா. சிவா வாப்பா. ஆமா சின்ன பொண்ணு, கெதியா இருக்கியா? எனக்கு என்னக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க கெதியா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கும். எங்க தம்பியை காணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா. 6 மணிக்கு வருவாவ. மணி இப்ப 4:30 பத்திலாம் இன்னும் 1.5 மணி நேரத்துல வந்துருவாவ. சரி சரி, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காவோ. சரி சின்ன பொண்ணு, காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டா சீக்கிரம். சித்தி டீ காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம் சித்தி, சும்மா இருங்க. ஒன்றும் வேண்டாமா? அப்போ ஒரு உண்டை சாப்பிடு. சின்ன பொண்ணு சாப்பாடு எடுத்து வை. சரி தே, நான் எடுத்து வைக்கேன். சித்தி வேண்டாம் சித்தி, வரையில தான் சாப்பிட்டு வந்தோம். அப்போ காப்பியா டீயாவது குடிங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் வீட்டில். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு, நம்ம வீடு தானே. தண்ணி மட்டும் கூட போதும். அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் காப்பி மிச்சம்லாம் கொண்டு வருவேன், சாப்பிடணும். அம்மா ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சும்மா இருடே, நீ உங்க அம்மைக்கு மேல. பிறகு மல்லியா பேரப்பிள்ள எங்கேயும் வேலை பார்க்கவளா? ஆமா சித்தி, பெங்களூர்ல தான் வேலை பார்த்தா 2 வருஷமா. இப்போ ஒரு 10-15 நாள் லீவ்ல வந்திருக்கான். அதான் சொன்னேன், ஒரே ஐடியா பெங்களூர்ல இருந்தாலும் சரிப்பட்டு வராது. இங்கன கூட ஏதாவது வேலையை பாரு அப்படின்னே. அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட கிடைக்கிறதுக்கு. சரி சரி, அப்படித்தான் இருக்கணும் பேரப்பிள்ள. நம்ம ஊர் சைடோட நம்ம ஆட்களோட இருந்தாலும் நல்லா இருக்கும். பெங்களூர்ல போய் கிடந்தா நல்லாவா இருக்கு? ஆமா, நம்ம பிள்ளை நம்ம கூட இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா சித்தி, அதுவும் போவே. அவ அப்பா வருஷகாலம் கேரளால கொத்த வேலைக்கு போயிருந்தாவ. அவைய எப்பவாதான் வராவ. இவனும் அங்க கிடக்கான். நம்ம ஒத்தையில கிடக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, பிறகு இருக்கும்ல, வெறிச்சோடி கிடக்கும் வீடு. ஆமா, ஒரு நல்ல நாள் திங்க நாளைக்கு கூட ஆள் இல்லாம நம்ம இப்படி ஒத்தையில கிடக்கமேனு சங்கடமா இருக்கு. அதான் இங்கனையே பாருன்னு சொல்லியிருக்கேன். நீ கொண்டு பொண்ணு பார்க்க போறோம்னா போற இடத்துல பூரா மாப்பிள்ளைக்கு என்ன வேலைங்காலுவோ. பெங்களூர்ல வேலை பார்க்காமனு சொன்ன உடனே ஜாதகத்தை தரவே யோசிக்காளுவோ. ஏன் பெங்களூர்ல வேலைன்னா ஜாதகத்தை தரமாட்டாளவங்க? ஆமா சித்தி, அதை ஏன் கேட்கிய? என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்காளுவங்கிய. இப்போ சொந்த வீடு இருந்தாதான் பொண்ணை கட்டி தரவலாம். வீடு வாசல் கூட நமக்கு 1க்கு 2 இருக்கு. என் வீட்டுக்காருக்கு வேலை ஒரு ஸ்டடி கிடையாது, கொத்த வேலை தான் பார்க்காரு. இவன் வேலைக்கு போன பிறதான் கடனெல்லாம் அடைச்சி இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்போ என்னன்னா, இவனுக்கு இப்போ ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா பெங்களூர் வரைக்கும் நாங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாங்கள் அங்கே இருக்க முடியாது. கொஞ்சம் பக்கத்தில் ஊர் இருந்தால் நாங்கள் சாதத்தை கொடுப்போம், அப்போ தான் நாங்கள் பொண்ணை கட்டி கொடுப்போம் அப்படிங்காவோ. தூரத்து ஊர்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க யோசிக்குவோம். அதான் சொன்னேன், என்னத்துக்கு போட்டு பெங்களூர்ல கிடக்க, எங்கன கூடி வேலை கிடைக்கான்னு பாரு அப்படின்னு இருக்கேன். அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஆமா பிற என்னையா இப்போ உள்ள காலத்துல பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா ஒண்ணுதான் பெத்து வச்சிருக்காவோ அந்த ஒன்னையும் துராத்துறல கட்டி கொடுத்துட்டு நம்ம யோசிக்கணுமே நினைக்குங்க ஜனங்க, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாளுவோ. ஆமா நமக்கு இந்த ஒருத்தையும் தூரத்தூர்ல போய் கிடக்கிறது எரிச்சலா தானே இருக்கு, அது மாதிரிதான் அதுகளுக்கும் இருக்கும். பிறகு அது பொண்ணு அமைஞ்சவாடே இல்ல, ஒண்ணு எனக்கு பிடிக்க மாட்டேது, எனக்கு பிடிச்சிருந்தா அவ இப்போதைக்கு கட்டி கொடுக்கல, படிக்க போறாங்காவோ, அப்படி இல்லாட்டா பெங்களூருக்கு கட்டி கொடுக்க மாட்டோங்காவோ, இப்படி போது பாத்துக்கோங்க. நல்ல பொண்ணாவும் இருந்து எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா சாதகம் பொருத்தம் இல்லாம போயிருது. பொண்ணு தேடியே வாஞ்சிருவேன் போல. சரி அமைங்க நல்ல முறையில. இனிமேலா பிறக்க போறா, ஏற்கனவே பிறந்து காத்துக்கிட்டு இருப்பா என் பேரனுக்காண்டி. நம்ம போய் நம்ம பேத்தியை வீட்டுக்கு கூட்ட வேண்டியதான் பாக்கி. ஏன் போட்டு மழைதாவோ மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஆமா சித்தி, உங்களை மாதிரி பெரிய ஆட்கள் பேசும்போதுதான் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீ இதுக்கு சொல்லுதியா, நான் வந்து அம்பிகாரனுக்கு தேடினே அப்பா பொண்ணு எவ்வளவு காணும் தேடி இருப்பேன். அவன் வளர்த்திக்கு ஒருத்தி கூட அவன் மாட்டோம்ட்டா. இவனுக்கு என்னன்னு கல்யாணம் முடிக்க போறோம், என்னன்னு நம்ம நிமிர போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அவனா இவளை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டான். என்ன அத்தையோ எங்க லவ் ஸ்டோரி பத்தி பேசிட்டு இருக்கே போல? ஆமா லவ் ஸ்டோரியை பத்தி பேசியாத. எடுத்துக்கோங்கக்கா. முதல்ல பெரிய அளவுக்கு குடிச்சிருந்த பொண்ணு, அப்புறம் நாங்க எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டுமாக்கா, நீ இப்ப வீட்டுக்கு வந்திருக்கல, நீ முதல்ல வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் நாங்க குடிச்சுக்கிட்டோம். வாங்கிக்கோங்கக்கா, சுடுதுன்னு அடுத்து போய் எடுத்துட்டு வரணும். சரி சரி கொண்டா. இந்தா சிவா அப்படி எத்தே இந்தாங்க. எடுத்துக்கிடுங்கக்கா. எத்தே நீங்களே எடுத்துக்கோங்க. டீ நல்லா இருக்கு, நீ குடிக்கல சின்ன பொண்ணு, நீ எடுத்துட்டு வா, ஆளோட சேர்ந்து குடியேன். நான் வரேன்க்கா. நல்லா இருக்குன்னு சொல்லிடலான்னு பாக்கக்கு தான் நின்றுகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு ருசியா இருக்கு, நல்லா போட்டிருக்கேன். இஞ்சியெல்லாம் தட்டி பட்டி மனமா இருக்கு. இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு பாடுபட்டு டீ போட்டாலும் கூட நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல ஆளு கிடையாது. என்னத்தை பொங்கி வச்சாலும் வள்ளு வதக்குன்னு அள்ளி தின்னுட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு கூட ஒருத்தரும் சொல்ல மாட்டாவ. யோ இப்ப யார சொல்லுதே, ஒண்ணுமே சொல்ல மாட்டாவன்னு? உங்களை சொல்லலத்தே, பொதுவா சொன்னேன். நீ பொதுவா கிழிச்சதெல்லாம் போதும் போ. உனக்கு ஒரு டம்ளர் டீ இருந்தா ஊத்திட்டு வந்து குடி, அதை விட்டுட்டு பாணிச்சிட்டு கிடக்கா. ஒரு கிளாஸ் டீயை போட்டு தந்துட்டு இவ்வளவு பேச்சா உனக்கு? ஏன் தே, நீங்க ஒரு கிளாஸ் தானே டீ குடிப்பிய? செம்பு நிறையாவே வேணும். இந்த சட்டியில என்ன கொஞ்சம் இருக்கு, கொண்டு வந்து ஊத்துட்டா வாயில. தூர பேரே வீணா என் வாயை கிளறிட்டு கிடக்காத பாத்துக்கோ. சேச்சே, உங்க வாய்க்குன்னு இப்போ ஒரு வார்டு மிச்சர் கீழே சிந்தும், அதை யார் கிளீன் பண்ண? சின்ன பொண்ணு வாயை பத்திட்டு பேரு தேவையில்லாம சண்டை எடுத்துட்டு கிடக்காத பாத்துக்கோ. நீங்க சொல்லி கேட்காம இருப்பனத்தே, நான் பேர் தான் எனக்கு டீ ஆறிக்கிட்டு இருக்கும், போய் ஊத்தி குடிக்கணும் போறேன்னு. சின்ன பொண்ணுக்கும் உங்களுக்கும் சண்டை என்ன அப்படியே இருக்கு என்ன சித்தி? ஆமா அது என்னைக்கு வாயா, ஒரு நாளும் வாயாது இந்த சண்டை. அவ ஒன்னும் ரொம்ப சண்டை போடுற மாதிரிலாம் பேசல சித்தி, அவங்கள சும்மா காமெடியா பேசிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அது சரி, நாளைக்கு உனக்கு ஒரு மர்மம் வந்து இப்படிலாம் பேசினாலும் உனக்கு தெரியும். அந்த பையன் எனக்கே இருக்கு சித்தி, நாளை பின்னா மர்மம் வந்தப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்னு. மவன் இன்னைக்கு அம்மா எம்மானு பாசமா இருக்கான், நாளைக்கு பொண்டாட்டி வந்துட்டானா பொண்டாட்டி மேலேயே பாசமா இருந்துட்டு அம்மான்னு நம்மளை கூப்பிடுவானான்னு கூட தெரியல. அது வேற பயமா இருக்கு நமக்கு. கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுட்டா நம்ம பிள்ளை நமக்கு இல்லையா நினைக்கும் போதும் வருத்தமா தான் இருக்கு. என்ன செய்ய? அம்மா ஏம்மா அப்படிலாம் சொல்லியா? ஐயோ நீ தப்பா சொல்ல சிவா, உலக நடப்பு அதானே, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரமா ஒரு பொண்ணு அமைஞ்சதுன்னா நமக்கு அடம்பு முடிஞ்சிடும், நிம்மதியா இருக்கலாம். ஏம்க்கா இவ்வளவு தூரம் யோசிக்கிய? ஒரு சிலருக்குலாம் ஊரா பொண்ணு தேடினாலும் அவங்க பார்க்க பொண்ணு தான் அவங்களுக்கு நல்லா அமையும். இப்ப என் வீட்டுக்காரர் பாருங்க, என் மாமியார் ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருக்காவோ, நல்ல பொண்ணாவே அமையலையாம். அதுக்கடுத்து என் வீட்டுக்காரர் என்னைய செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணார் பத்தியெல்லாம், அதான் அவருக்கு அடிச்ச லக்கு. எது நீ என் மாவனுக்கு கல்யாணம் முடிச்சது என் மாவனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்கியோ? ஆமாத்தே, அதான உண்மை. இங்க பாரு, நல்ல விஷயம் பேச இடத்துல ஏதாவது என்னை ஏச வச்சிடாத, வாயை பத்திட்டு இருந்துரு பாத்துக்கோ. சரி உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிடுதே. என்ன சிவா, நான் சொல்லல கம்முன்னு இருக்காப்ல இருக்கு, பொண்ணு தேடிட்டியா நீயே? வாங்கக்கா. மல்லியாக்கா, வெக்க வரதெல்லாம் பார்த்தா சரியில்லை. பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கானான்னு கேட்டுக்கோங்க. அவன் வெக்கப்படுறத பார்த்தா ஆள் செலக்ட் பண்ணி வச்சிருப்பான் போலயே. ஏன் அவன் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டாமா? சரிபட்டு வராம வரலங்கிறது உங்களுக்கு எப்படிக்கா கணிக்க முடியும்? திடீர்னு ஒரு பிள்ளைய கூட்டு வந்து அந்த பிள்ளை தான் கெட்ட போறோம்னு சொன்னோம்னா நீங்க என்ன செய்விய? அப்படி அவன் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னானா அவன் ஆசைக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியுமா? அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம், நம்ம நிம்மதியா இருந்துட வேண்டியதான். அப்படியாக்கா, மவன் லவ் பண்ணிட்டு வந்தாலும் சரி நீ ஏத்துக்கிடுவிய? ஆமா சின்ன பொண்ணு, பிற என்ன செய்ய? அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவனுக்கு வாழ்க்கை அமையணும். நம்ம பார்த்த பொண்ணு தான் அவன் கெட்டணும்னு அடம்பிடிக்கவே முடியும். எடே சிவா, பரவாயில்லையே, அம்மா உனக்கு பச்சை கொடி காட்டியாச்சே. ஏக்கா சும்மா இருங்கக்கா. இந்த அக்கா வேற எல்லா விஷயத்தையும் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை எப்படியெல்லாம் வச்சு காமெடி பண்ணுது. முதல்ல வீட்டுக்கு கிளம்பணும், இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்மளே சிரிச்சு காட்டி கொடுத்துருவோம். நமக்கு இன்னும் அந்த பிள்ளை நம்மள லவ் பண்ணுதா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. இதுல இந்த அக்கா வேற கன்ஃபார்ம் பண்ண அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா வீட்டை பார்த்து பேரணும், இல்லாட்டா கதை கந்தல் ஆயிரும். எம்மா இனி போம்மா. போ மக்களே. ஏன் சிவா அதுக்குள்ள போனுங்க? வேற யாரையும் பார்க்க போண்டிருக்கா? இல்லக்கா சும்மாதான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது பத்தியெல்லாம் வீட்டுக்கு போகணும்ல, அதான் கூப்பிட்டேன்.
ஆமா சித்தி, அப்படியே நான் கிளம்புதேன். உங்ககிட்ட மெயினா இப்ப பேச வந்த விஷயமே வேற, அதை விட்டுட்டு மத்த எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மெயினா இங்க வந்ததே ஒரு விவரம் கேட்க தான் சித்தி, அதை அப்படியே மறந்துட்டேன். வரவும் உங்கெல்லாம் பார்க்கவும் அப்படியே பேச்சுவாக்கில் அந்த விஷயத்தையே மறந்துட்டே பார்த்துக்கோங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சித்தி, நம்ம வீடு இப்போ அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, பழைய மாதிரி நம்ம பூர்வீக வீட்டுக்கே வந்துடலாமான்னு பார்க்கோம். அதான் அன்னைக்கு ஜோசியக்காரரை போய் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் ஆடி 18க்கு வீட்டில் பால் காய்ச்சி போய் இருங்கம்மா அப்படின்ட்டாரு. சரி, அதான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா ஆடி மாதம் வீடு பால் காய்ச்சி வைக்க மாட்டாவோ, கல்யாணம் வைக்க மாட்டாவோ, ஒன்றும் வைக்க மாட்டாவோ. அவரே ஆடி 18க்கு நீங்கள் வாட்டுக்கு பால் காய்ச்சுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த வீடு நம்ம ஏற்கனவே இருந்த பழைய வீடு தான், மறுபடியும் ஏதோ ஒரு பெயிண்ட் அடித்து வரப்போகிறோம், அவ்வளோதான். அவளை இப்போ காலி பண்ணிட்டா, வீடு சும்மா தான் கிடக்கு. இன்னும் 18ஆம் தேதி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாளில் இந்த சைடு வந்த மாதிரி ஆச்சு. மவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் அமைஞ்சிடுமே அப்படின்னு பார்க்கேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடலாகவே இருக்குது பார்த்துக்கோங்க. ஆடி மாதம் அதுவும் நம்ம வீடு மாதிரி வரணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மல்லியா. ஆடி மாதத்தில் கல்யாணம் மட்டும்தான் வைக்க மாட்டாவே, மற்றபடி எல்லா நல்லதும் பண்ணலாம். நல்ல நிறைஞ்ச மாதம்லாம் ஆடி மாதம். அதுவும் ஆடி 18க்கு நீ வீடு மாதிரி வரதெல்லாம் நல்லது தான். ஆடி 18 நம்ம எந்த தோஷமே இல்லாத நாள் பார்த்துக்கோ. நம்ம எதையுமே யோசிக்கண்டாம். என்ன நல்லதுனால நல்ல தொடங்கலாம், பெருகத்தான் செய்யும். அதனால நீ தங்கம்மா அன்னைக்கு பாலை காய்ச்சி இங்கிட்டு வரப்பாரு. இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஆமாம், அப்போ அப்படிதான் செய்யணும். நம்மளுக்கு புது வீடு கட்டி பால் காய்ச்சலை, வேற வீடும் வாங்கலை, நம்ம சொந்த வீட்டுக்கு தான் நம்ம வாரோம். அப்படிங்கும்போது ஏன் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான். அது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டே, பெரிய ஆட்கள் நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலான்னு சொல்லிட்டீங்கன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இங்கே கேட்கறதுக்கு வந்தேன். அதை விட்டுட்டு மற்ற எல்லா கதையும் பேசியாச்சு. இப்போ கடைசியாக தான் அதை கேட்டிருக்கேன். சரி சரி, அதெல்லாம் வரலாமோ. நல்லா ஆடி 18க்கு நேரம் கொடுத்த தண்ணி எடுத்துட்டு முதல்ல உள்ளே வந்துரு. அதுக்கடுத்து வீட்டு முன்னே பால் காய்ச்சி வச்சு ஒரு ஐயரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடு என்ன? சரி சித்தி, நானும் ஐயரெல்லாம் கூப்பிட்டுன்னு தான் நினச்சிருந்தேன். சரி, எப்போ வார என்ன? என்ன கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போய் எப்பவுமே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற? அங்கே இப்போ சாயங்காலம் தண்ணி சித்தி, இப்போ ஒரு 5:30 மணிக்கு தண்ணி வரும், போய் தண்ணி பிடிக்கணும். இல்லாட்டா கூட்டம் சேர்ந்துரும். கூட வேற போடாம வந்துட்டேன் பத்தியில, போய் 2 கூட தண்ணி எடுக்கணும். அதுதான் நேரத்தோட போவேன்னு பார்க்கேன். அப்படியா? உடனே ஒரு சாக்கு சொல்லிடுவா வீட்டுக்கு போகிறதுக்கு. இல்லை சித்தி, நெசமாவே அதுக்கு தான் நான் மெயினாக வந்தது. இந்த வீடு குடியேறி வரலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். அதை கேட்டாச்சு. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரும்போது கோயிலுக்கும் போயிட்டு இப்படி உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல வார்த்தை கேட்டுட்டு போகிறதே எனக்கு ஒரு நிம்மதியாக நிறைவாக இருக்கு. ஆமாம் மக்களே, ஒரு 4 பேரை நம்ம மனசு விட்டு பேசணும். ஏன் அதை விட நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ யார் ஒருத்தர் மனசார பேசதே கிடையாது. அவ வேலை உண்டு, அவ உண்டு, இந்த போன் உண்டுன்னு தான் கிடக்காவோ. சரி, சீக்கிரமாக பாலை காய்ச்சி நம்ம தெருக்கு வா. நம்ம தேனமும் கூட பார்த்து பேசிக்கிடலாம் இப்படி. ஆமாம், சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன் சித்தி. சின்ன பொண்ணு போயிட்டு வரேன் என்னம்மா? சரிக்கா, பார்த்து போயிட்டாங்க. யாச்சி போயிட்டு வரோம். சின்ன பொண்ணுக்கா போயிட்டு வரோன்னு. சரி சிவா, பார்த்து போயிட்டாங்க. எதுவும் விஷயங்கள் உண்டுன்னா அண்ணங்கிட்டே என்கிட்டயே சொல்லு என்ன? சரிக்கா, சொல்லியே. சரி எல்லாரும் இருங்க, வாரோன்னு. சரிம்மா. சரி ஏக்கா, நானும் அப்படியே கிளம்புது என்ன? கேட்டு ஏன் நீயும் போகணும் நிற்க? இரேன் வாரம்க்கா. இம்பிட்டு நேரம் இருந்துட்டோம்னா மணி 5:45 ஆயிட்டு. போய் பால் வாங்கணும். நாளைக்கு காலையில் வரேன் என்ன? சரி, எப்போ போயிட்டு வா. சரிக்கா. சின்ன பொண்ணு வரேன்னம்மா? சரி தே, பார்த்து போயிட்டாங்க. சரி சின்ன பொண்ணு, வீடு வாசல ஒதுங்க வச்சு தூத்துட்டு விளக்கேத்து இருட்டிட்டு போயிரு. சரி தே. அம்மா, இங்கே ஒரு செம்பு கூழ் இருக்க, யார் கொண்டு வந்தா? அது அவ வெள்ளத்தாய் எனக்கு வாங்கி வச்சிருந்தா, நான் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. நீங்கள் குடிக்கலாம், நான் குடிச்சிட்டு வாத்தே. உனக்கு வேணா குடி, இல்லாட்டா நான் குடிக்கேன். உங்கள் மாவே வந்து குடிப்பா உள்ளத்தே, அவட்ட என்ன கொடுத்துருட்டா? சரி சரி, பையன் வருவாம்ல, வந்த அப்புறம் ஒரு மடை குடிக்க சொல்லு. சரி தே. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேலையை பாருப்போ. நீங்கள் என்ன வேலைத்தையும் செய்ய போறிய? நான் என்னமோ பண்ணுதேன், உனக்கு என்ன? இல்லை, உட்காந்துக்கிட்டு இப்படி வேலையாவதே இல்லை, நீங்கள் என்ன செய்ய போறியான்னு கேட்கலாம்னு கேட்டேன். நானும் உன் வயசுல 7 வீட்டு வேலை பார்த்தவாதான். இன்னைக்கு வயசாயிட்டுன்னு உட்காந்துருக்கேன். உன் வயசுக்கு நீ எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான். என் வயசுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் உட்காந்து இருப்பேன், நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏத்தே, 7 வீட்டுக்கு மாத்தே வேலை பார்த்திய? அந்த காலத்துலலாம் சம்பளம் எவ்வளோத்தையும் கொடுப்பாவே? எது சம்பளமா? ஆமாம், 7 வீட்டில் வேலை பார்த்தோம்னு சொன்னீங்களாத்தே, அதான் சம்பளம் எவ்வளோ கொடுப்பாவன்னு கேட்டேன். இங்க பாரு, இந்த எக்கு தப்பா கேள்வி கேட்க வேலை வச்சுக்கிட்டே பார்த்துக்கோ, அவ்வளோதான். எங்க அப்பா வீட்டில் எனக்கு போட்டு வந்த நகைக்கும் என் புருஷன் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கும் நான் எதுக்குள்ள அடுத்த வீட்டில் போய் வேலை பார்க்கணும்? என் வீட்லயே ஒரு வார்டு வேலை இருக்கும், அதைத்தான் நான் ஒத்தையில பார்ப்பேன். அதைத்தான் சொன்னேன். லூசுத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. 7 வீட்டில் வேலைக்கு போனியா, சம்பளம் வாங்கினியான்னு? உங்க அம்மா 7 வீட்டுக்கு போய் வேலை பார்த்து உன்னையே கட்டி கொடுத்துருப்பா. அதே மாதிரி என்னையும் நினைக்கியோ? நான் கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கோடீஸ்வரனை கல்யாணம் முடிச்சு கோடீஸ்வரியா வாழுதேனா? உன் வீட்டில் அப்படி இருந்திருப்பாள்வே. 10 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி உன்னைய காப்பாத்திப்பா உங்க அம்மா கறி. அதே மாதிரி என்னையும் நினைச்சு பேசியோ? ஏத்தே, என்னன்னாலும் பேசுங்க தே. தேவையில்லாம எங்க அம்மா அப்பா எங்க வீடுகளை பத்தி எதுவும் குறைச்சு பேசாது என்ன? ஏன் என்ன செஞ்சிருவே? இப்ப டீ குடிச்சோம்ல தே, இன்னும் 1 கிளாஸ் டீ பாக்கி இருக்கு. அது அடுப்புல இன்னும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு, நல்லா சூடா இருக்கு. வார ஆத்திரத்துல வேக வேகமா போய் இந்த டீயை கொண்டு வந்து உங்க வாயில ஊத்தி வெந்துட்டுனா அப்படி ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனாலும் உங்களை நான் தானத்தே ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். எதுக்கு எனக்கு தேவையில்லாத அலைச்சல்? அதுக்கு தான் அப்படி கொஞ்சம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். அமைதியா தானே இருக்கா, என்னன்னால உன் வீட்டை பத்தி பேசலான்னு இனிமே பேசாது என்னத்தே. சரி தே, எனக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து நான் இங்கே க்ளீன் பண்ணேன் என்ன?
இனி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சே பேசுங்க என்னத்தே. பேதிலேர்வா கொதிக்க டீயை கொண்டு வந்து வாயில ஊத்திடுவான்னு எவ்வளவு திமிரில் பேசிட்டு போறா பாரு. நம்ம வாயை பத்திட்டு இருந்துருவோம். அந்த பேதிலேர்வா சொன்னனக்கா செஞ்சாலும் செஞ்சிருவா. என் மோவன் வரட்டும், அவன்கிட்ட சொல்லி என்னனாலும் பண்ணிக்கிடுதேன். அடங்காதவா. இந்த பிள்ளை அப்படி கவுந்து கிடந்து பல்ல கட்டிட்டு கிடக்கு. மகா, ஏன் மகா, கூப்பிட கூப்பிட காது கேட்கும் பாரு. எப்போ பார்த்தாலும் இப்படி தனியா கிடந்துட்டு எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டே கிடக்கா. ஏன் மகா, ஏமா இப்படி கத்தியா? ஏட்டி எத்தனை தடவை கூப்பிடுதேன், காதுலயே வாங்காம படுத்து கிடக்கா. நீ இப்ப தானமா கூப்பிட்டா? இப்பதான் கூப்பிட்டனாவா? 2-3 மட்டும் மகா மகான்னு கூப்பிட்டு உன் காது செவிடா கண்டு போயிட்டா. சரி எது கூப்பிட்டா சொல்லு. எடி நான் ஒத்தையில பொங்கிட்டு இருக்கோம்ல, ஒரு வெங்காயம் தக்காளியாவது நறுக்கி தரலாம் நட்டி. சமையல் கட்டு பக்கமே வர மாட்டேக்க. என்னைக்கு தான் பொங்க பொறிக்க பழக போற? இதுக்கு தான் அலர்னியா? போமாங்கிட்டே போமாங்கிட்டா. ஏட்டி வீட்டுல உள்ள வேலையில என்னைக்கு தான் செஞ்சு பழக போற? கல்யாண வயசு ஆயிட்டு ஒரு வீட்டு கெட்டி கொடுக்கணும். நீ இப்படி இருந்தானா 2 நாள்ல மாமியா வாரியில கொண்டு சாத்தி வடக்கணிக்கு 10 ரூபா பத்துக்கோ. என்னைய தானே வேட்டப்பற, உனக்கு ஒண்ணுமில்ல. போ போய் வேலையை பாரு போ. அம்மா உன்னைய வாரியில கொண்டு சாத்தி அனுப்புனா எனக்கு தானே கேவலம். நாளைக்கு நான் தானே தலை குனிஞ்சு நிக்கணும். ஒரு நாளாவது பொட்ட பிள்ளையா வீட்டுல உள்ள வேலையில என்னைக்காவது பாத்திருக்கேட்டி? உன்னே போன நோண்டிட்டு கிடப்பா. இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே தனியா படுத்துட்டு பல்ல கட்டிட்டு கிடக்கா. கூப்பிட கூப்பிட காதும் கேட்க மாட்டுக்கு பாரு. நான் பேசுறேன், அது வாட்டுக்கு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கு பாரு. வர வர திமுரு கூடி போச்சு. எல்லாம் ஐயா கொடுக்க செல்லம். எம்மா ஏமா இப்ப புலம்பிட்டு கிடக்கா? புலம்புதானா? ஒரு வேலை செஞ்சு கொடுக்கன்னு நினைக்கேட்டி? அம்மா ஒத்தையில அடுப்படியில கிடக்கால, நம்ம போய் ஏதாவது ஒத்தாசையா இருப்போம்னு நினைக்கியா நீ? சரி போ, நாளையில இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுதேன். ஏன் இன்னையில இருந்து பண்ண உனக்கு என்ன இது? எதையுமே எடுத்த உடனே செய்ய முடியாதுமா, ஒரு நாள் கணக்குன்னு வேண்டாமா? போ இன்னைக்கு நீ போய் பாரு, நாளையில இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு. அதான் என்னைய காங்கேன்னு உனக்கு இலக்காரமா இருக்குல்ல, எல்லாம் அந்த ஆள் உனக்கு கொடுக்க செல்லம். இத்தனை நேரம் தனியா போன பார்த்தா பல்ல கட்டிட்டு கிடந்தா. இப்ப அது இல்லாம சும்மாவே பல்ல கட்டிட்டு விட்டத்தை பார்த்துட்டு படுத்து கிடக்கா. சிரிக்கவா செய்த? ஏன் போமா, நீ வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இரு. இன்னைக்கு உங்க ஐயா வரட்டும், இதை சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கலனா பாரு. நம்ம பேச்ச மதிக்குவா கொள்ளுவா, அது வாட்டுக்கு பல்ல கட்டிட்டு படுத்து கிடக்கு பாரு. அம்மா இன்ன கேள்வி கேட்க எனக்கு சிரிப்பு தான் வருது. இது எப்ப என்ன செஞ்சிட்டு இருப்பாவேன்னு தெரியல. நம்மள மாதிரியே அவளும் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருப்பாவளா, இல்ல நான் மட்டும்தான் லூஸ் மாதிரி இப்படி நினைச்சிட்டு இருக்கேனான்னு தெரியல. ஆனாலும் இந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. கோயிலில் வச்சு ஏதோ சொன்ன வந்தாவ, முழுசா கேட்க முன்னா ஒடியாந்துட்டேன். அது என்னவா இருக்கும்னு நினைச்சு ஒரே உறுத்தலா இருக்கு. திரும்ப என்னைக்கு எவ்வளோ பார்ப்போமோ, என்னைக்கு பேசுவோமோ. சே, எப்படியெல்லாம் யோசிக்கேன். நான் இப்படி ஒரு நாள் இருந்ததே இல்லை. என்னமெல்லாம் யோசிச்சுட்டு கிடக்க வேண்டி இருக்கு. இப்படியே வீட்டில் சிரிச்சுட்டு கிடந்தோம்னா அம்மா எனக்கு பைத்தியம் முடிச்சிட்டுன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் கூட்டு போயிடுவா. சிவா, என்னம்மா? நீ உன் மனசுல எதுவும் நினைச்சு வச்சிருக்கியாம்மா? என்னதுமா கேக்கா? இல்ல சின்ன பொண்ணுக்கா வீட்டில் பேசும்போது நீ ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்திய, அதான் என்னமோ உன் மனசுல இருக்குமோ அப்படின்னு கேட்கேன். எதா இருந்தாலும் சொல்லிடு சிவா, நான் தேவையில்லாம எங்கேயாவது பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்லா. ஏம்மா எனக்கே எதுவும் முடிவு ஆகலம்மா. அப்படி எதுவும் ஆச்சுன்னா உன்கிட்ட சொல்லுதேன் சரியா? அது வரைக்கும் ஒண்ணுமே கேட்காதம்மா என்கிட்ட. எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்கோப்பா. நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம குடும்பம் எப்படி என்ன எங்கதை பார்த்து எதுனாலும் பண்ணு சரியா? உனக்கு விவரம் தெரியாத ஆள் கிடையாது நீ, இருந்தாலும் சொல்லுதேன். அப்படியெல்லாம் நீ பயப்படுறதுக்கு அவசியமே இல்லைம்மா. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் எல்லாம் பண்ணுவேன். நீ அதை நினைச்சு ஒன்றும் கவலைப்படாத. சரிப்பா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். சிவா, அங்க நிக்கத அயில் தானே? ஆமாம்மா, அயிலனும் அந்த அக்காவும் தான் நிக்காவ. வண்டி அந்த கடைக்கிட்ட கொண்டு போய் நிறுத்து, 2 இடத்த பேசிட்டு போவோம். சரிம்மா, நான் போறேன். எல்லாமே எழுதி லிஸ்ட் கொடுத்துட்டு கவிதா, பிறகு கடுக மறந்துட்டேன், வெந்தயத்தை மறந்துட்டேன், வீட்டுக்கு போன பிறகு என்கிட்ட சொல்லாத. மறுபடியும் கொடுத்துறா அலைய முடியாது எனக்கு. இல்லங்க, எல்லாமே எழுதிட்டேன். சரி பின்ன போமா? சரிங்க போ. என்னே சிவா, மல்லியக்கா எப்படி இருக்கிய? நல்லா இருக்கம்னே, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சிவா. மல்லியக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பிள்ளை கவியா இருக்காளா? நல்லா இருக்காக்கா. என்ன கவிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்க்கா. நீங்க கவியா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கேன். பிள்ளை எங்க? நீங்க 2 பேரும் மட்டும் நிக்கிய? அம்மா வந்திருக்காக்கா. அம்மாட்ட விட்டுட்டு தான் நாங்க ஜாமான் வாங்கறதுக்கு இங்க வந்தோம். இனி போக வேண்டியதான். சரி. நீங்க எங்கக்கா போயிட்டு வரீங்க? நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் மாரியம்மா சித்தியெல்லாம் பார்த்து பேசிட்டு வரோம். அப்படியாக்கா? சரி. பிறகு பொண்ணு பார்க்க முடியல, அமைஞ்சிட்டா எப்படி? எங்க அதை பத்தி தான் அங்க போய் புலம்பிட்டு வரேன். பொண்ணையே அமைஞ்ச பாடு இல்ல.
என்ன சிவா, பொண்ணே அமையலன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுதாவல? ஆமாண்ணே, அவ கவலை அவளுக்கு. நீ ஏன் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தனா அம்மைக்கு இவ்வளவு கவலை இல்லல்ல? போ அண்ணே, நீ வேற. அந்த பிள்ளை கடையில தானே அண்ணே வேலை பார்க்கான். அது எப்போ வரும் எப்போ போகணும்னு கேட்டா கடையில போயாவது அந்த பிள்ளைய பார்க்கலாம்லா? கேப்போம். என்னடே ஒரே யோசனையா இருக்கு? அதுக்கு இல்லனே, இந்த உன் கடை எங்கன்னே இருக்கு? எது, நான் வேலை பார்க்க கடையா? ஆமா, அது நம்ம கட்டப்படி தெரு பக்கத்துல மெயின் ரோடு போதுலாம், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. நல்ல மெயினான கடை. அப்படியானே, அந்த கடை பேர் என்ன? ஏன் சிவா, ஏன் கடை டீட்டெயில் எல்லாம் கட்டிட்டடக்கா? அதுக்கு இல்ல, ஒரு தடவை உன் கடையை வந்து பாப்போமே அப்படின்னு தான். சரியில்லையடே நீ கேட்குது, வேற ஏதோ விவகாரம் இருக்கும் போலயே அதுல. என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே, சும்மா தெரிஞ்சுக்கிடலாம்னு தான் கேட்டேன். மகா சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொன்னான்னு வையன், எல்லாரும் இந்த கடைக்கு வழி தெரியும். சரிண்ணே. கடையில ஓனர் எப்பவுமே இருப்பாரோண்ணே? அது அவருக்கு வேலை இருக்கிறது பொறுத்து சிவா. சில நேரம் அவர் தான் எப்பவுமே இருப்பாரு. அப்படி இல்லை, ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா நாங்க தான் பாத்துக்கிடணும். ஆனா ஓனர் பொண்ணு மட்டும் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கடையில இருப்பாங்க எப்பவும். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓனர் பொண்ணு வந்து இருக்குமாமே. நல்லதா போச்சு. அந்த நேரத்துக்கு நீ போன் அடிச்சிடணும் அவளுக்கு. உனக்கு ஏன்டா இவ்வளவு டீட்டெயிலாம் கேட்க? எனக்கு புரியலையே. அதே தெரிஞ்சா அண்ணே என்னை எப்படி நினைப்பான்? இதையும் வந்துட்டு சொல்லவும் முடியாது. பேசாம சொல்லிடுமா? வேண்டாம் வேண்டாம், கேவலமா போகும். என்ன சிவா, தனியா தான் பேசிக்கிட்ட? எங்கேயோ சிக்கிட்ட போலையே. சும்மா இருனே, நீ வேற. சரியில்லை, கடை டீட்டெயிலாம் வேற கேட்க என்னத்துக்கு கேட்கன்னு எனக்கு புரியும் பட மாட்டுக்கு. சரி, பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க போறேன். என்னைய என்ன மல்லியாக்கா? என்ன இல்லு பய சரியில்லையே. ஏன் இல்லு இப்படி சொல்லியா? ஆமா, பிறகு தனியாவே எங்கேயோ பார்க்காம பேசதான் சிரிச்சுக்கிட்டுதான். யார் அவன் தானே? அவன் இப்போ ஒரு வாரமாவே இப்படித்தான்ப்பா இருக்கான். எனக்கு என்ன எதனையே புரிவிட மாட்டேங்குது. நீ வேணா அவன்கிட்ட கேட்டு என்ன விஷயம்னு சொல்லு, கேட்டுக்கிடுதேன். ஓஹோ, அப்படியா? பையன் ஒரு வாரமா அப்படித்தான் இருக்கானா? ஆமா, என்னத்தையே மந்திரிச்சு விட்டனக்காவே அலைதான் பாத்துக்கோ. அது ஒண்ணும் கவலைப்படாதீக்கா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன சிவா, என்ன விஷயம்னு சொல்லிருவியா? நாங்களா கண்டுபிடிக்கணுமா? என்னே நீ வேற, சும்மா இருனே, ஒண்ணும் இல்லைன்னே. சரிப்பா, எதா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷம் தான் எங்களுக்கு. வாயால சொல்லாமலே எல்லாருக்கிட்டையும் கேவலப்பட்டுருவேன் போலைய. சரி ஐலு, நாங்க அப்படியே கிளம்புதோம். என்ன ஒரு நீயும் கவிதா வீட்டுக்கு வாங்க, பிள்ளைய கூட்டிட்டு. சரியா? சரிக்கா, வாரோம். கவிதா வார என்னம்மா? சரிக்கா. வண்டி அடியா போவோம். சரிம்மா, உட்காரு. சரிண்ணே, போயிட்டு வரோம். எக்கா, போயிட்டு வரோன்னு. சரி தம்பி, பார்த்து போயிட்டாங்க. சிவா, எதா இருந்தாலும் அண்ணன் சொல்லு என்ன? சரிண்ணே, சொல்லுதேன். சரிண்ணா, வார என்னண்ணே. பார்த்து போயிட்டு வா.